Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருச்சியில் நியூஸ்7 தமிழ் MIEP கல்லூரி மற்றும் ஸ்ரீ IAS அகாடமி இணைந்து வழங்கும் துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சி கல்லூரி அரங்கில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்திருக்கிறார். உங்களுடைய அறிவு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவை பார்த்து மற்ற நாடுகள் பயப்படுது அப்படின்னா இங்கே நம்மகிட்ட இருக்கின்ற வெப்பன்ஸை சார்ந்து நம்மகிட்ட இந்த டெக்னாலஜியை சார்ந்து அவன் பயப்படல. நம்மகிட்ட இருக்கக்கூடிய இது போன்ற இளைய சக்தியை பார்த்து தான் மற்ற நாடுகள் பயப்படுகிறார்கள். ஸோ அந்த இளைய சக்தி நீங்கள் நல்ல விதத்தில் உங்களுடைய அறிவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நான் ஒன்று கண்டுபிடித்தது மூலமாக இந்த ஒரு மாற்றம் நடந்திருக்குதுன்னா அதை விட வேறு என்ன வந்துடும். அது எல்லாத்துக்கும் அது அமைந்து விடாது. அது மாணவ பருவத்தில் இருக்கின்ற நமக்கு தான். இது ஒரு விதை. இன்றைக்கி நியூஸ்7 போட்டுக்குது ஒரு விதை. அந்த விதை நாளைக்கு மிகப்பெரிய ஒரு மரமாக அறிவு மரமாக செழித்து வரும்பொழுது அதன் மூலமாக அந்த நிழலில் பயன்பெறக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்முடைய தமிழ் சமுதாயம் அமைந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சியெலாம் நான் அழைப்பு வரும்பொழுதுலாம் தவறாமல் அடுத்த மேக்ஸிமம் தவறாமல் கலந்து கொள்வது. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஐடியாவை முதல்ல கன்சீவ் பண்ணும். ஃபஸ்ட்டு அந்த சிந்திக்கக்கூடிய திறன் நமக்கு தேவைப்படுது. சரி, இது ஏன் இப்படி போகுது, இது இப்படி மாற்றினாதான் தந்தை பெரியார் தானே சொல்கிறார், ஏன் எதுக்கு முதல்ல கேள்வி கேளு, நானே சொன்னாலும் நம்பாத. உங்கள்கிட்ட இருக்க சொந்த அறிவை பொது அறிவை பயன்படுத்தி கொண்டு நான் சொன்னது சரின்னா ஏற்றுக்கலைன்னா ஏற்றுக்காமல் போ அப்படி சொல்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார் அவர். ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்ன புதுவிதமான கண்டுபிடிப்பு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்களும் மாணவர்கள் சொல்லுங்க. ஏன் நாளைக்கு நீங்கள் சொல்கிறது கூட நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக கூட அரசாங்கத்தின் மூலமாக அறிவிக்க முடியும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன்னா அந்த விதத்தில் உங்களை மட்டும் இல்லை, உங்களை இந்த இடத்துல தயார்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள், அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய பாராட்டுகளை நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா பலவிதமான பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டும், அவங்களுக்கு பாடம் நடத்தணும், நம்மளுடைய டார்கெட் என்னவோ அதை முடிக்கணும், எக்ஸாம் வைக்கணும், பேப்பரை திருத்தணும், ஹாலிடேஸ் விடணும். ஸோ இப்படி எல்லாம் இருந்தும் இது சார்ந்து உங்களை இந்த விதத்தை தயார்படுத்தணும். அந்த அறிவை கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த அறிவு கடத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டுமே தெரிஞ்சதாக இருக்கக்கூடாது, அடுத்தது உங்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் இதை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு செல்கின்ற இடத்த இப்போ நீங்கள் வந்துட்டீங்க எல்லாருமே. ஸோ வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர்ஸாக நீங்களாம் வர வேண்டும். யார் கண்ட இதய அரங்கத்திலேருந்து கூட ஒரு அப்துல் கலாம் வரலாம், ஒரு ISRO டைரக்டராக இருக்கக்கூடிய நாராயணன் வரலாம், இப்படி பல்வேறு விஞ்ஞானிகளும் வரலாம் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்குமே இருக்குது. மிகப்பெரிய இடத்துக்கு விஞ்ஞானியாக போகும்பொழுது உங்களை சந்திக்க வருவதற்காக அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு காத்து கொண்டிருக்கின்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாகவும் நான் இருந்திட வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆசையோடு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும், குறிப்பாக நியூஸ்7 இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கிறீங்க, இது சாதாரண விஷயம் இல்லை. அதற்கும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்து இந்த அளவின் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.